அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு சிலர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, சிஸ்டர் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், அந்த வீடியோ நல்லா வியூஸ் போகல, திரும்ப அந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சேனலில் ஒரு வீடியோ போட்டுட்டேன், அதை நான் டெலீட் பண்ணிட்டேன், திரும்ப வேறு ஒரு சேனலில் அதே வீடியோவை அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிலீட் ஆயிடுச்சு என் சேனல். ஸோ டிலீட் ஆன சேனலில் ஆல்ரெடி நான் கேலரியில் நிறைய வீடியோஸ் வச்சுருக்கேன், அந்த வீடியோவை எடுத்து வேறு சேனலில் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது. இதெல்லாம் யூடியூப் டிடெக்ட் பண்ணும். ஆல்ரெடி யூடியூப்குள்ளே ஒரு வீடியோ போயிடுச்சுனாவே அது அவங்க ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் எந்த இடத்துல யூடியூப்பில் திரும்ப அப்லோட் பண்ணாலும் ரீயூஸ்டு கண்டென்ட்னு வரும். இது போல தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளோதான். நல்லாவே வியூஸ் போனாலும் போகலனாலும் இல்லை உங்கள் சேனலே டிலீட் ஆனாலும் கண்டிப்பாக திரும்ப நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ரீயூஸ்டு பாலிசியில் வரும். ஸோ உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனில் நன்னு தான் காட்டும், இருந்தாலுமே ரீயூஸ்டு பாலிசியில் வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் ஏதாவது பிளர் இருக்கா, ஏதாவது பிரேக் ஆகிருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம யூடியூப்பில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ தானே திரும்பவும் இதே அப்லோட் பண்ணலாம், ஸோ யூடியூப் என்ன கண்டுபிடிக்க போதா அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. சிஸ்டர் நான் அதை லைட்டாக லிட்டில் பிட்டில் மாடிஃபை பண்ணி போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதில் லிட்டில் பிட்டில் மாடிஃபை பண்ணக்கூடாது, அதிகமாகவே மாடிஃபை பண்ணி அதை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக ரீயூஸ்டு அப்படின்னு ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜூலை 15, அதாவது ஜூலை 15 ஒரு பெரிய பிக்கஸ்ட் அப்டேட் வந்தது. அதன் பிறகு நிறைய பேருக்கு நிறைய சேனல் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகியிருக்கு. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த கிரீன் ஸ்க்ரீனு, கொலாபரேஷன், யூஸ் திஸ் சாங், இது எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்து போடணும். ஏன்னா நீங்கள் கிரீன் ஸ்க்ரீன், கொலாபரேஷன், யூஸ் திஸ் சவுண்ட் எல்லாம் எடுத்து போடும்போது நீங்கள் எடுத்து போடுறீங்க பார்த்தீங்களா, அவங்க காப்பிரைட் உங்களுக்கு கொடுக்காம பார்த்துக்கணும், ஸ்ட்ரைக் கொடுக்காம பார்த்துக்கணும். நிறைய பேருடைய மென்டாலிட்டி என்னன்னா, சிஸ்டர் மற்றவங்க போடுறாங்களே மானிட்டைசேஷன் ரன்னிங்ல தானே இருக்கு, ஸோ நானும் அதே மாதிரி போடுறேன் அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்றீங்க. கண்டிப்பா ஒன்று புரிஞ்சுக்குங்க, எனக்கே இன்னொரு சேனல் இருக்கு, பிரகனி டாக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னுடைய என்டர்டைன்மெண்ட் சேனல். என்னுடைய மைண்ட் செட் அது ஒரு ஃபன்னுக்காக வச்சிருக்கேன். ஸோ மானிட்டைசேஷன் கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலாலும் பரவாயில்ல. நிறைய பேர் அந்த மாதிரி சேனல் வச்சிருக்காங்க. ஸோ ரீயூஸ்டு வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு சப் சேனல் வச்சிருக்காங்க. நானும் ஒரு சேனல் வச்சிருக்கேன். ஸோ மற்றவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்ப பிரகனி டாக்குன்னு ஒரு சேனல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னுடைய இன்னொரு சேனல். அதுல பாத்தீங்கன்னா சினிமா சாங் யூஸ் பண்ணுவேன், மற்றவங்க டைலாக் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னுடைய மென்டாலிட்டி பாத்தீங்கன்னா அது எனக்கு தேவையில்லை. ஆனா மக்கள் நான் யூஸ் பண்றேனே, மற்றவங்க யூஸ் பண்றாங்களே, மற்றவங்க வியூஸ் போகுதே அப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்க சேனலுக்கு வியூஸ் போகும், பட் உங்க சேனல் யூஸ்லெஸ். ஸோ இந்த சேனலை நீங்க எடுத்துக்கோங்க. என்னுடைய சேனல் ஒரே ஒரு சினிமா சாங் கூட நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி தான் அவங்க சேனலை அவங்களுடைய லைஃப்ல மூவ் பண்ணிட்டு போறாங்க. ஒன்று ப்ரொபோஷனலா வச்சுக்கிறாங்க, ஒன்று என்டர்டைன்மெண்டா வச்சுக்கிறாங்க. ஸோ நான் என்கிட்ட கேட்டாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ நிறைய பேர் சினிமா சாங் யூஸ் பண்றாங்களே, அது எப்படி சிஸ்டர்னு சொல்லிட்டு. அதுல ஒரு பாயிண்ட் தான் இது. ஸோ நீங்கள் உண்மையாகவே சினிமா சாங் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க, மற்றவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஸோ நான் யூடியூப்க்கு மட்டும் சொல்லலை, இது ஒரு அட்வைஸாகவே சொல்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு க்ரீன் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும், தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிரீன் ஸ்க்ரீன் ஏன் ஒர்க் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ரீமேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு சைடில் காமிக்கிறேன் பாருங்க பிக்சர், அந்த ரீமேக்ஸை அவங்க அலோ கொடுத்து வச்சிருந்தா மட்டுமே கிரீன் ஸ்க்ரீன் காட்டும் ஒரு சில வீடியோக்கு, இல்லைன்னா ஒரு சில வீடியோக்கு காட்டாது. அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூல்ஸை மீறி இருந்தால் சில விஷயங்கள் காட்டாது, அதாவது ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க, டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க,
நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அது என்னன்னா சிஸ்டர் வந்து நல்லா லைவ் போட்டுட்டு இருந்தேன், இப்போ போட முடியல, அது ஏன் சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நல்லா நீங்கள் சேனலே மூவ் பண்ணியிருந்தாலும் இப்போ ரீசெண்டாக நிறைய அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா லைவ் போடுறவங்க பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் டேட்டா பர்த்தை நீங்கள் சரி பண்ணுங்க. அது எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் இருக்கு. ஸோ நீங்கள் டேட்டா பர்த் கரெக்டாக 18 வயசு முடிஞ்சிருக்கான்னு பாருங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் லைவ் போடும்போது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்கன்னா உங்களால் லைவ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் பற்றி ஒருத்தர் வந்து டவுட் கேட்டாங்க. அது என்னன்னா 2 ஸ்டெப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டெப்ல வந்து எரர் காமிக்கும். அதில் என்னன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக கொடுக்கணும் நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியான்னு செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தனா மிஸ்மேட்ச் அட்ரஸ்ன்னு வரும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் டீப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள், யூடியூப் பற்றி கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக எவ்வளோ தான் நம்ம வீடியோ போட்டாலும் நமக்கு நம்ம ஓன் கண்டென்ட் தாங்க நமக்கு எடுத்து கொடுக்கும். நம்ம ஓன் கண்டென்ட் தான் நமக்கு கூட கடைசி வரைக்கும் வரும். மற்றவங்களுடைய கண்டென்ட் நீங்கள் போட்டு நல்லா வியூஸ் எடுத்து மானிடைசேஷன் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும், உங்களுடைய உழைப்பு வீண் போகும். சரி, ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து ஆட்சன்ஸ் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாருமே மானிடைசேஷன் வாங்கிட்ட பிறகு இந்த ஸ்டெப்ல வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து முன்கூட்டியே மானிடைசேஷன்ல இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு போங்க. ஸோ இப்போ வாங்க அந்த சின்ன விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து ஆட்சன்ஸ், அதாவது மானிடைசேஷன் ஆனவங்களுக்கு உண்டான இது ஒரு சொல்யூஷன் தான். இருந்தாலுமே மானிடைசேஷன் ஆகலைனாலும் தெரிஞ்சுக்குங்க, ஏன்னா உங்களுக்கும் கூடிய சீக்கிரத்தில் மானிடைசேஷன் ஆகும். இப்போ உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆட்சன்ஸ் ஏர்ன் மணி ஃப்ரம் வெப்சைட் மானிடைசேஷன் ஃப்ரீன்னு இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ்னு இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். நெக்ஸ்ட்டு இந்த பர்கர் மனு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு சைன்இன் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த 3 கோடை டச் பண்ணிக்கிட்டு பேமெண்ட் போங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் இம்போ போங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சிஸ்டர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்தியான்ற இடத்துல கலிஃபோர்னியான்னு நான் மாற்றிருக்கேன், எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்தியான்னு இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். டச் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக இந்தியா செட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் அட்ரஸை கொடுங்க, கரெக்டாக செட் ஆகும். அப்படியும் உங்களுக்கு தெரியலனா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளார நிறைய டவுட் நான் கிளியர் பண்ணியிருப்பேன். ஸோ புதிய யூடியூபர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வீடியோவாக ரெடி பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நாளாக கமெண்ட்ஸ்க்கு அண்ட் வீடியோ தாமதமாக போடுறேன். ஸோ நிறைய லாட்ஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு இருக்குது. ஸோ கொஞ்ச நாளாக என்னால் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் க்யூராக இருக்கேன். கண்டிப்பாக வந்து என்கிட்ட கேட்டவங்களுக்கு அப்கமிங் வீடியோ வந்துட்டே இருக்கும். நான் வந்து யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இல்லை. ஸோ கொஞ்சம் என்னால் முடியல, அதனால தான் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மானிடைசேஷன் அப்ளை பண்ணும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்காமல் அப்லோட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு மானிடைசேஷன் கிடைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.